71st நேஷனல் அவார்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் இவங்க எல்லாரும் தான் வந்து தேசிய விருதை வாங்க போகிறாங்க. அந்த லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்படியே பாலிவுட் பக்கம் போனோன்னா அங்கே சிறந்த நடிகருக்கான விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிங் கானான ஷாருக் கான் அவர்களுக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. ஆமாங்க, 2023 அட்லி அவங்களுடைய டைரக்ஷனில் ஷாருக் கான் அவங்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் ஜவான். ஸோ இந்த படத்துக்காக தான் ஷாருக் கான் அவர்களுக்கு தேசிய விருது, அதுவும் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஷாருக் கான் அவர்களுடைய 33 வருஷம் அந்த சினிமா ஜேர்னி இருக்கு இல்லையா, இந்த ஜேர்னியில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா தேசிய விருது வாங்குறாரு ஷாருக் கான் ஜவான் படத்துக்காக. அண்ட் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது எந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வித்து வினோத் சோப்ரா அவங்களுடைய டைரக்ஷனில் விக்ராந்த் மாசே அவங்களுடைய நடிப்பில் 2023 ரிலீஸ் ஆன படம் தான் 12th ஃபெயில். ஸோ இந்த படத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த திரைப்படத்துக்கான தேசிய விருது வந்து கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த விக்ராந்த் மாசே அவர்களுக்கும் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் வாங்க போறாரு. அண்ட் சிறந்த நடிகைக்கான அவார்டு யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராணி முகர்ஜி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போறாங்க. ஆமாங்க, அஷிமா சிம்பர் அவங்களுடைய இயக்கத்தில் 2023 ரிலீஸ் ஆன படம் தான் வந்து மிசஸ் சட்டர்ஜி வர்சஸ் நார்வே. ஸோ இந்த படத்துக்காக ராணி முகர்ஜி அவர்கள் சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை வாங்க போறாங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், இந்த வருஷம் யாரெல்லாம் தேசிய விருது வாங்க போறாங்க அப்படின்ற லிஸ்ட்டை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு யார் இதில் ரொம்பவே ஃபேவரட் அண்ட் இவங்க அவார்டு வாங்குறதுல நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களோட ஒப்பீனியன் அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் யாரையாவது நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிட்டு நம்மளுடைய ப்ரோவோக் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.